வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக மேசராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். முழு சுப கிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் குரு தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருப்பதால் அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல பலன்களை மிக அபரிவிதமாக அள்ளித்தரப்போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் தனது சொந்த ராசியான மகர ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் கும்பராசிக்கு மாற இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த மகர ராசிக்குரிய பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. தொழில்துறை உத்தியோக ரீதியான பணிகள்ல சிறந்த மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு வலுவான வல்லமையை கொடுக்கிறாருங்க சனி. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக ராகு அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக பெரிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இந்த ராகு கேது பார்க்கப்படுகின்றன. இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களை உரித்தாக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த தருணம் முழுவதும் விருச்சிக ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் விருச்சகத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்துல கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சில விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டு கிரக நிலைகளும் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியனும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். நீச்ச வீடாக துலாம் ராசி இருக்கிறதுங்க. சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகரித்தாலும் காரிய தடைகள் இல்லை என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீச்ச வீடான துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாருங்க. பூமிக்காரகரான செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 6 to 8 தேதி வரை அவர் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 8 தேதியிலிருந்து 10 தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து 10 தேதியிலிருந்து 12 தேதி வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. இப்படி இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வலுவாக ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானமானது வலுப்பெறுகிறது. பல்வேறு விதமான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி இந்த தருணத்தில்
குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. பாத சனியாக சனி அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்தும் இனி விலகுகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் முழுமையாக விலகக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் உட்பட பல்வேறு விதமான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்டபடியே தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ராகு நாளில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று ஏற்படலாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும். மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் பெற்றிருப்பதால் தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் பின்னடைவு இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது. இந்த தருணத்தில் புதன் வலுவாக விரயத்தில் இருக்கிறாருங்க. விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தபடி கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். தொழில் ரீதியான பணிகள்ல சற்று நிறைந்த பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. நீச்சம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வுடன் இருங்க. சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் லாபத்தில் இருக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க. பூமிக்காரகரான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் சந்திரன் வலுவாக 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே